A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Proverbs chapter 24 verse 1 to 6. ஸோ Proverbs 24வது அதிகாரம் அதில் 1லேருந்து 6வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் சோலமன் எதை பற்றி சொல்கிறாருன்னா, அவர் ஞானம் எவ்வளோ முக்கியன்றதை சொல்கிறார். ஞானத்தோட முக்கியத்துவத்தை பற்றி சொல்கிறாரு. அது எப்படி சொல்கிறாருன்னா, ஒரு வாழ்க்கை, ஒரு குடும்பம், இல்லை ஒரு கரியர் எதாக இருந்தாலும் அந்த ஞானம் உள்ள பிளானிங் இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும், அது எல்லாமே கொலாப்ஸ் ஆகும்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, ஒரு வாழ்க்கை, ஒரு குடும்பம், ஒரு கரியர் எல்லாமே ஒரு பிளானிங் இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும்னு சொல்கிறாரு, ஒரு கொலாப்ஸ் ஆகும்னு சொல்கிறாரு. ஸோ அது பேசிக்கலி அது அப்படியே என்ன எடுத்துகிட்டு போகிறாருன்னா, நீ எவ்வளோ காசு வச்சுருந்தாலும் அந்த பிளானிங் இல்லைன்னா இறுதியில் எல்லாமே என்ன பண்ணும், வீணாயிடும்னு சொல்கிறாரு. ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற வேர்ஸ் 3. ஸோ Proverbs 24வது அதிகாரம் அதில் 3வது வசனம், which says, by wisdom a house is built and by understanding it is established. என்னோட சொல்கிறா, by wisdom a house is built and by understanding it is established. ஸோ இதில் நம்ம என்ன டேக்அவே, நம்ம சம்மரியில் பார்த்த மாதிரியே என்னென்னா, பலம் இல்லைன்னா ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரென்த் அலோன் இஸ் நாட் இனஃப். என்னது, பலம் இல்லைன்னா சொத்து மட்டும் போதாது, அது ஞானமுள்ள பிளானிங்கும் ஞானமுள்ள முடிவுகள் இருந்தால் தான் அது என்ன பண்ணும், சஸ்டெயினபுளாக இருக்கும். இல்லைன்னா அது எல்லாமே என்ன ஆகும், வீணாகும்னு சொல்கிறாரு. ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அனாலஜி, 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். முதல் எக்ஸாம்பிள் ஒரு கப்பல் எடுத்துக்கோங்க. ஒரு கப்பல் இல்லைன்னா ஒரு பிளேனு, ஒரு பெரிய பிளேனு. ஸோ ஒரு பிளேனுக்கு எவ்வளோ இன்ஜினியரிங் வேலை போகும், எவ்வளோ டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் போயிருக்கு ஃபார் இட் டு பி வேர் இட்ஸ் அட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கப்பல் எடுத்துக்கோங்கன்னா, ஒரு கப்பல் போக எவ்வளோ இரும்பு போகும், எவ்வளோ என்ஜின்ஸ் போகும், எவ்வளோ வயர்ஸ் போகும், எவ்வளோ எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே போயிட்டு தான் என்னாகும், அவ்வளோ பெரிய டன்னு கணக்கான கப்பல் இருக்கிறதுக்கு மூவ் பண்ணவே முடியும். ஆனாலும் அவ்வளோ இருந்தாலும், எவ்வளோ டெக்னாலஜி இருந்தாலும், ஒரு காம்பஸ் இல்லைன்னா என்ன பண்ணும், அந்த கப்பல் வேஸ்ட்டு. எங்கே போடுறதுன்னு தெரியாமல் இருந்தால், அந்த டைரெக்ஷன் ஜிபிஎஸ் இல்லைன்னா, அந்த காம்பஸ் இல்லைன்னா கப்பல் இருக்கிறதே வேஸ்ட்டு. ஏன்னா நம்மளுக்கு என்ன தெரியாது, எங்கே போகிறோன்னே தெரியாது. அவ்வளோ இருந்துட்டும் இறுதியில் எங்கே போகிறோன்னு தெரியாது. அப்படியே தண்ணியிலே தான் என்ன பண்ணிகிட்டு இருக்கணும், சுற்றிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா இறுதியில் எங்கேயோ போய் மோதிக்கிட்டு ஏதோ கல் இடிச்சுக்கிட்டு முழுக வேண்டியதுதான். அதுதான் அதே மாதிரி தான் இங்கேயும் சோலமன் என்ன சொல்கிறார், அவ்வளோ பெரிய கப்பலாக இருந்தாலும், நீங்கள் அவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருந்தாலும், ஒரு பிளானிங் இல்லை, அந்த டைரெக்ஷன் இல்லை, அந்த ஜிபிஎஸ் அந்த காம்பஸ் மாதிரி டைரெக்ஷன் இல்லைன்னா எல்லாமே என்ன ஆகும், இறுதியில் வீணாகும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு மைக் டைசன் ஒருத்தர் இருக்கார். அவர் என்னன்னா ஒரு பாக்ஸர், ஒரு ஃபார்மர் பாக்ஸர். ஸோ அவர் ஒரு ஃபேமஸான பாக்ஸர். மேபி உங்கள் பிள்ளைகள்லாம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் மைக் டைசன். ஸோ அவர் என்னன்னா, he was like one of the best boxers of his time. அவரோட காலத்தில் அவர் தான் ஒன் ஆஃப் த டாப் பாக்ஸர்ஸ் மட்டும் இல்லை, டாப் ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஸோ உலகத்திலேயே ஸ்போர்ட்ஸில் அவர் தான் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட். ஸோ பாப்புலாரிட்டிலையும் அவர் தான் டாப் மோஸ்ட், சம்பாதிக்கிறதுலையும் அவர் தான் டாப் மோஸ்ட். ஸோ உலகத்தில் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் கேட்டாலும் மைக் டைசன்னா யாருன்னாச்சும் தெரியும். அவரை பற்றி டீட்டெயிலாக தெரிலனா அந்த பேரையாச்சும் கேள்விப்பட்டிருப்பாங்க, அவ்வளோ பெரிய ஆள் அவர். ஸோ அவர் என்னென்னா, அவர் டைமில் அவர் மொத்தமாக எவ்வளோ சம்பாதிச்சிருக்காருன்னா, மொத்தமாக ஒரு $400 மில்லியன் கிட்ட சம்பாதிச்சிருக்காரு. எவ்வளோ சம்பாதிச்சிருக்காரு, $400 மில்லியன். இந்தியாவில் $1 மில்லியன் இருந்தாலே நீங்கள் என்ன பண்ணலாம், அசால்ட்டாக ரொம்ப சுலபமாக செட்டில் ஆகலாம். அவர் என்ன பண்ணியிருக்காரு, $400 மில்லியன் சேர்த்து வச்சுருக்காரு, சம்பாதிச்சிருக்காரு. ஆனால் அவர் என்ன பண்ணார், அவருக்கு அந்த ஃபைனான்ஷியல் லிட்ரஸி இல்லை, இல்லைனா அந்த ஃபைனான்ஷியல் நாலேஜ் இல்லை. அவர் செலவெல்லாம் வீணாக செலவு பண்ணி, காசெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாமல், இல்லை பிளான் பண்ணாமல் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டார், அவர் காசு வந்த மாதிரியே அப்படியே எல்லாம் வெளியே போய் இப்போது he is not, அவரோட நெட்வொர்த் இப்போது இஸ் வெரி வெரி லோ. அண்ட் நவ் இப்போ அவர் லேட்டஸ்ட்டாக கொஞ்சம் ரீகூப் பண்ணிட்டார். ஆனால் 400 மில்லியன் இருந்த அவர் இப்போ எங்கே இருக்கார், அதில் இருக்க கால்வாசி கூட இப்போ இல்லை. எதனால், அவ்வளோ சேர்த்து வச்சோம் இப்போ ஏன் இங்கே இருக்கிறாரு, அந்த பிளானிங் இல்லை, அந்த விஸ்டம் இல்லை. அதே தான் இங்கே சோலமன் என்ன சொல்கிறார், நீங்கள் எவ்வளோ பலசாலியாக இருந்தாலும், இல்லை எவ்வளோ ஃபைனான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருந்தாலும், அந்த பிளானிங் இல்லைன்னா இறுதியில் நீ எங்கே போய் சேருவேன், அந்த கால்வாசி மைக் டைசன் 400லேருந்து கால்வாசி கீழே இருக்கிற மாதிரி நம்மளும் கடைசியில் எங்கே தான் போவோம் வாழ்க்கையில். ஃபைனான்ஸ் இஸ் ஜஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள். தட் குட் பி கேரக்டராக இருந்தாலும் எதாக இருந்தாலும், இஃப் தேர் இஸ் நோ ப்ராப்பர் பிளானிங், தேர் இஸ் நோ ப்ராப்பர் விஸ்டம், தேர் இஸ் நோ ப்ராப்பர் பாத், நம்ம கடைசியில் என்ன போகணும், இறுதியில் நம்ம கீழே தான் போய் விழுவோன்னு சோலமன் இங்கே நம்மளுக்கு அட்வைஸாக சொல்கிறேன். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணலாம், ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி என்ன பண்ணும், ஒரு நல்ல பிளான், ப்ரேயர்ஃபுல் பிளான் இருக்கணும். ஆண்டவர்கிட்ட ஜெபித்து என்ன பண்ணும், ஒரு நல்ல
பிளான் இருக்கணும். இப்போ ஃபைனான்ஷியல்னால் நம்ம என்ன பண்ணுவோம், காசை வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லைனா எப்படி சேர்த்து வைக்கலாம், இல்லைனா என்ன பண்ணலான்னு ஒரு நல்ல பிளான் இருக்கும். எங்கே எப்போ வந்து நம்ம வாங்கலாம். ஸோ அதே மாதிரி பீட் யோர் லைஃபாக இருந்தாலும் அது மாதிரி ஒரு நல்ல பிளான் இருக்கணும். செகண்ட்லி என்ன பண்ணணுன்னா, நம்ம கவுன்சில் கேட்கணும். வி ஷுட் ஆல்வேஸ் பி ஓப்பன் டு அட்வைஸ். நம்ம யார் என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கெல்லாம் அட்வைஸ் கேட்டு நம்ம ஆவிக்குரிய நண்பர்கள்கிட்ட அந்த அறிகுறியெல்லாம் கேட்டு நம்ம என்ன பண்ணணும், அதை பயன்படுத்தணும். என்ன பண்ணணும், பயன்படணும். ஸோ இந்த டிவோஷன்லேருந்து என்ன சொல்ல வர சாலமன், நம்ம எவ்வளோ பலசாலியாக இருந்தாலும், ஸோ ஃபைனான்ஷியலி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இறுதியிலே நம்ம என்ன ஆகும், அந்த ஞானமுள்ள பிளான் இல்லைன்னா இறுதியில் கீழே தான் வந்து உழுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் ஆஸ் வி சா மைக் டைசன் இல்லைன்னா ஒரு காம்பஸ் இல்லாத கப்பல் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் எவ்வளோ அட்வான்ஸாக இருந்தாலும் அந்த காம்பஸ் இல்லைன்னா இறுதியில் என்னங்க எங்கேயோ இடிச்சு டைட்டானிக்கே பாருங்கள், அந்த காலத்தில் அதான் மோஸ்ட் அட்வான்ஸ். பட் அந்த டைரெக்ஷன்ஸ் அவங்க ஒழுங்காக ஃபாலோ பண்ணாததுனால தான் என்ன ஆச்சு, அந்த பிளானிங் ஒழுங்காக இல்லாதனால தான் ஒரு ஐஸ்பர்க் ஆகிடுச்சு, கீழே வந்தாங்க. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹேவ் ப்ராப்பர் பிளானிங் இன் ஆர் லைஃப். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. தேங்க்யூ.